தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே போன வாரத்துல ஒரு தடவை நெத்தன்யாகு பார்த்தா உயிரோட இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 48 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணியிருந்தாரு, நெத்தன்யாகு தரப்புல இருந்து ஒரு வீடியோ மாதிரி அப்புறம் கிளியர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவே ஏஐல ஜென்ரேட் பண்ண மாதிரிதான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா பழைய வீடியோவோட அது ஒத்து போகுது. சும்மா என்ன பண்றாங்க, பேசுற மாதிரி இப்ப பண்ணிக்க முடியுது. இப்ப எல்லாம் ஏஐ எது ஒரிஜினல் எதுன்னே தெரியல. கடைசியா பாத்தீங்கன்னா, முஜ்தபா அவர்கள் பதவி ஏற்ற போதே ஈரான் வெளியிட்ட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வீடியோ தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இனி அவரை சேஃபா வச்சுக்கலாம், நம்ம வெளியவே கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு சேஃபா வச்சுக்கிறதுக்காக அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை ட்ரம்ப்புக்கு அப்படி கூட முடிவு பண்ணி கூட ஏஐ வீடியோ விட்டுருக்கலாம். ஆனா இப்ப இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி மொசாட்டுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய டேவிட் பெர்னியாவும் நெத்தன்யாகும் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல இருந்திருக்காங்க. ஈரான்ல என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி. அந்த மீட்டிங் நடந்த இடத்தவே பாத்தீங்கன்னா ஈரான் 4 நாட்களுக்கு முன்னாடி தாக்கியிருக்காங்க. பல தாக்குதல்கள் அந்த சமயத்துல பண்ணாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா நாங்க தாக்கியிருக்கோம், அங்க பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 4 நாட்களுக்கு முன்னாடி தாக்குன இடத்துல இருந்து அவர்கள் இருந்திருக்காங்க. இன்னும் அவர்களோடு பார்த்தா இந்த பென்குரியனும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா இந்த செய்தி எந்த அளவுக்கு இப்ப பரவிட்டு இருக்குன்னா, ரொம்ப வேகமாக நீங்க இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்லயே பார்க்கலாம். அதே சமயத்துல இஸ்ரேல் இதை பத்தி பேசாம கப்புச்சுப்புன்னு இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஊடகங்களே இதை எப்படி பெருசு பண்றாங்கன்னா, 4 நாளா இன்னும் நெத்தன்யாகு ஆடியோவோ வீடியோவோ தோன்றல. அதே மீறி ஏதாவது வருதுன்னா இந்த டெக்ஸ்ட்ல தான் என்ன பண்றாங்க, போஸ்ட் போடுறாங்க. டெக்ஸ்ட்ல யார் வேணா போடலாம். அந்த மாதிரிதான் என்ன பண்ணிருப்பாங்க, அபிஷியல்ஸ் எல்லாம் அமைச்சே வச்சிருப்பாங்க. டெக்ஸ்ட்ல அவங்க இறந்தாலும் அவங்க போடுற மாதிரியே போட்டுருவாங்க. ஆனா ஆடியோ வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே வெளியே வரல, இன்னும் பொது இடங்கள்ல எல்லாம் தோன்றல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 4 நாளைக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்ல அவங்க உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டினா அடிபட்டு சீரியஸா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல இடத்துல மீடியாக்கள் எல்லாம் நீங்க நேத்துல இருந்தே பாத்திருப்பீங்க. இது ஒரு முக்கியமான செய்தியாக போகுது. அதுல வேற இந்த டேவிட் பெர்னியா அப்படிங்கறத ரொம்ப குறிப்பா சொல்றாங்க. மொசாட்டுடைய ஹெட்ன்னு சொல்றாங்க. அதாவது அந்த உளவு தகவலுக்கே தலைவராமா, இருக்கிறதுலே மோசமானவர்னு அர்த்தம். அப்படின்னா அந்த மோசமானவர் இருந்தாரு, அவரு உயிரிழந்துட்டாங்கன்னே சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நெத்தன்யாகு தான் ரொம்ப கான்பிடன்ஸ்ல வச்சுக்கணும், அவர் பிரைம் மினிஸ்டர், அவரை தாக்கிடக்கூடாதுன்னு பயந்துட்டு இவங்க ஒழிச்சு வச்சாலும் சரி, இந்த டேவிட் பெர்னியாவையாவது என்ன பண்ணிருக்கலாம், இவங்க இந்த 4 நாள்ல பேச வச்சிருக்கலாம். இந்த 4 நாளா கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் பேசி பேசி இப்ப பூதாகரமாக உண்மையாலுமே அவர் இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னா உயிரிழந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற அளவுக்கு நியூஸ்லயே சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த 4 நாள் இழுத்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்லாட்டினாலும் இன்னொரு நாளாவது என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி தளபதிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த தளபதிகளை எல்லாம் வெளியே பேச வச்சிருவாங்க. மொசாட்டுடைய தலைவரா வா பேசு, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, வீடியோ பிடிச்சி போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிதான் ஐடிஎஃப் பண்ணிருக்காங்க. உயிரோட இருந்த போது எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நெத்தன்யாவுக்கு என்ன ஆயிருக்குது அப்படிங்கிறதையும், அதுலயே முக்கியமாக இந்த டேவிட் பெர்னியா அவர்கள் இறந்திருந்தா கூட அதுவே ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அவர் மொசாட்டுடைய ஹெட்டா இருந்திருக்காரு. மொசாட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துல இல்ல, பல வருஷமா ஈரானு, ஈராக்கு, இன்னும் சிரியா, காசா எல்லா பக்கம் அநியாயத்தை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவன் இறந்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நஷ்டம் தான் இஸ்ரேலுக்கு. இது ஒரு பெரிய பதிலடியாகவும் அமைஞ்சிருக்கும். பார்க்கலாம். 4 நாட்களாக எந்த ஆடியோவும் வீடியோவும் இல்ல. இதுக்கு மேல ஏதாவது கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த ஸ்மோட்ரிச்சுடைய மகன் பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை நம்ம கேட்டுட்டுதான் இருக்கோம். 3-4 நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். அது இஸ்ரேலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மோட்ரிச்சே பேசினாரு, என்னுடைய மகனுடைய இருதயத்திலையும் கல்லீரல்லையுமே தாக்குதல் ஏற்பட்டிருக்கு, இப்ப பார்த்தா நலம் பெற்று கொண்டு வராரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க, கல்லீரல்லையும் இதயத்திலையும் தாக்குதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்திருக்காங்கன்னா அது ஒரு சாதாரணதாக எல்லாம் இருக்காது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு 18 பேர்த்த துப்பாக்கி சூடு நடத்தினாங்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ராணுவத்தை அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இவரும் சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சற்று நேரத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நண்பனை நாம் இழந்து விட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோட்ரிச்சுடைய மகனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. அவரும் ராணுவத்தை சேர்ந்தவர் தான். அவரு அப்பவே போடுறாரு, கொஞ்ச நேரத்துல டெலீட் பண்ணிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இப்ப ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஸ்மோட்ரிச்சுடைய மகன் இறந்திருக்கணும், அதை மறைச்சிட்டுதான் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய நண்பனே ஒரு நண்பனை நாம் இழந்து விட்டோம்னு போட்டிருக்காங்க. அது எந்த நண்பன் யாருன்னு சொல்லிட்டு போடல. ஆனா ஒரு நண்பனை இழந்து விட்டோம்னு சொன்னப்பயே அந்த அன்னைக்குதான் இவருக்கு இப்படியான தாக்குதல் ஏற்பட்டிருக்குங்கிறதுனால அது இவராதான் இருக்கும். இருந்தாலும் ஸ்மோட்ரிச் அந்த தோல்வியை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பென்குரியனை வேற காணும். அந்த ஆள் தான் எப்ப பார்த்தாலும் அக்ஸாக்குள்ள போயிட்டு
தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் இதுல சிக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பென்குரியன், ஸ்மோட்ரிஸுடைய மகன் வந்து பார்த்தா லெபனான்ல, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள. மொத்த சைத்தான்களும் ஒட்டுக்கா போயிருச்சுன்னா நமக்கு ஒரு இம்சையே இல்லாம போயிடும். அடுத்தது அவ்வப்போது வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சைப்ரஸ் மேலே வந்து ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்படி அட்டாக் பண்ணக்கூடாது, ஈரான் வந்து சைப்ரஸ் அட்டாக் பண்ணால் நாங்கள் விடமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. பிரான்ஸ் தரப்புலேருந்து, அமெரிக்கா தரப்புலேருந்து, இன்னும் இஸ்ரேல் தரப்புலேருந்துலாம் வருது. ஆனால் ஈரான் கேட்குறாங்க, எதுக்கு நாங்கள் போய் சைப்ரஸை அட்டாக் பண்ண போகிறோம், சைப்ரஸ் அட்டாக் பண்ணுறதுடைய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மூலமாக அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய யுத்தத்தை வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மேலே வந்து தப்பில்லைன்னு காட்டுறதுக்காக உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரானியங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தாக்குதலை ஆரம்பிப்பதனால இன்னும் ஒரு சில தினங்களில் சைப்ரஸ் மேலேயும் என்ன ஆயிடுச்சு, ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, சைப்ரஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால நாங்கள் களமிறங்குறோம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, பிரான்ஸையும் அமெரிக்காவும் களமிறக்கிறதுக்காகவே, அந்த வழியாக மறுபடியும் போர் ஆரம்பிக்கிறதுக்காகவே, அந்த ஐரோப்பிய நாடுகளை வந்து கொண்டு வந்து இழுத்து விடுறதுக்காகவே இப்படி ஒரு பிளான் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ள போந்து என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவுமே வந்து பொய்யான தாக்குதலை பண்ணிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் போன்ற இடத்துலையா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து நேட்டோ நாடுகள், அதில் பார்க்கும்போது துருக்கி மேலே இந்த மாதிரி தேவையில்லாத சில வேலைகளையும் இவங்களே பண்ணிவிட்டு போரை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. முக்கியமாக மற்ற படைகளை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்கன்னு தெரியுது. இது தாக்குதலை பற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நேற்று கத்தாரில் 17 பேலிஸ்டிக்குகளும் 7 ட்ரோன்களும் ஏவப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கத்தார் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு சத்தங்கள் ஏற்பட்டுருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வந்து அந்த எஞ்சிய பாகங்கள் கீழே விழுந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது தூரமாக இருந்து புகைப்படம் வந்தால் கூட தெரியுது ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்குன்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அரபு நாடுகள் ஃபுல்லாக மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து சவுதியுடைய சைபா எண்ணெய் வயலில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதை தடுத்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஈரான் கிளைம் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை மொசாட் கூட இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். இந்த சவுதியுடைய எண்ணெய் வயலெல்லாம் வந்து பற்ற வச்சு விட்டோம்னா அது வந்து ரொம்ப வந்து மோசமாக தான் எரியும். அப்போ என்ன ஆவாங்கன்னா, இந்த அரபு நாடுகள் வந்து போர் செய்யறதுக்கு துணிவாங்க. முக்கியமாக சவுதியை கிளப்பி விட்டாதான் வந்து போர் வரும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவோட தான் இந்த மாதிரியான கள்ளத்தனமான வேலைகளெல்லாம் இவங்க செஞ்சுட்ருக்காங்க. இது இல்லாமல் இஸ்ரேலுடைய ராமட் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் வந்து தாக்கப்பட்டிருக்குது. அபுதாபியில் அதை வந்து தஃப்ரி விமான நிலையம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸுடைய பேஸ் இருக்கக்கூடிய விமான நிலையம். சும்மாலாம் வந்து விமான நிலையத்தை வந்து தாக்குறது இல்லை. அவங்க வந்து தாக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் வந்து பார்த்தா யூஎஸ் பேஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே தாக்கக்கூடிய எது வேணால் வந்து தாக்கிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து பயன்படுத்தக்கூடிய டெல்லவியுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பென்குரியனையும் தாக்கிக்கிறாங்க, ராமட் டேவிட்டையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தாக்கிக்கிறாங்க. இது இல்லாமல் பஹ்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் இருக்குது, அதை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுடைய ஐஃபாவில் சிவில் விமான தளத்தையே வந்து தாக்கியிருக்காங்க. அதான் சொன்னேன்ல, இஸ்ரேலில் மட்டும் பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய விமான தளத்தை வந்து தாக்குறாங்க. எதுக்காகனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்தாதான் பொருளாதார பிரச்சனையும் வரும், பெரிய இழப்புகள் இருக்கும், மக்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கே வந்து அடிச்சிருக்காங்க ஈரானு. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளே இருந்த மினி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை பாதுகாப்பு வைக்கக்கூடிய ஒரு குடோனு, அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ரகசியமாக இருந்த இடத்தையே வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தோம், உலகத்திலே நம்பர் 1 இராணுவ தளவாடங்களை வந்து வச்சிருக்கக்கூடிய இடத்தின் மீதே வந்து தாக்குதல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பிற்கு ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.